ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. முக்கியமாக பிட்காயின் பற்றி பார்க்கணும். பிட்காயின் $1,05,000 கிராஸ் பண்ணிடுச்சு. $1,06,500 வரைக்கும் மேலே ஆல் டைம் ரெக்கார்டு ஹை போயிருக்கு. இன்னும் போகும் மேலே, கண்டிப்பாக மேலே போகும். நான் எதிர்பார்த்த $1,05,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன், அது பிரேக் பண்ணிடுச்சு. இப்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸு $1,10,000. $1,10,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக $1,25,000 வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் இயர் 2025 அருமையாக இருக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு. இப்போது பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பார்த்தாக்கா $92,000 கிட்ட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. அது கீழே பிரேக் ஆகி கீழே போகக்கூடாது. கண்டிப்பாக மேலே தான் ட்ரேட் ஆகும். கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகும். பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட் நல்லா கெய்னிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ கூட லேட் இல்லை. பெரிய ஆளுங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறவங்கிறதாக்கா வாங்கிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் என் கேல்குலேஷன்ஸில் பார்த்துனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் யாராவது இருந்தாக்கா கேட்டு பத்திரமா இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க. பத்திரமா பார்த்து கூகுளெலாம் ரீசர்ச் பண்ணி பிடிச்சிருந்தால் தான் காயின்ஸ் பாருங்க. இப்போது பிட்காயினுக்கு ரெசிஸ்டன்ஸு சொல்லிட்டேன், உங்களுக்கு சப்போர்ட் சொல்லிட்டேன். கண்டிப்பாக பிட்காயின் பாசிட்டிவாக இருக்குது. பிட்காயினில் இடிஎஃப்ஸில் இன்ஃப்ளோஸ் அதிகமாக வருது, நல்லா வருது. இடிஎஃப்ஸில் இன்ஃப்ளோஸு அதனால் கிடுகிடுன்னு ஏறுது. 2025க்கு எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பிட்காயின் எவ்வளோ அளவுக்கு போகும் அப்படின்றது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புது ரெக்கார்ட்ஸு க்ரியேட் பண்ணணும். பிட்காயின் நிறைய புது ரெக்கார்ட்ஸு, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, இப்போது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, கேமிங் காயின்ஸ், கேமிங் செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நல்ல காயின்ஸ் இருக்குது கேமிங் செக்டாரில், அதெல்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்களும் கவுண்டர் செக் கூகுளில் சர்ச் பண்ணி டாப் 5-10 கேமிங் செக்டார் காயின்ஸ் பார்த்து பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறேன்னு வாங்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருது. 2025 ஜனவரியில் நல்லா இருக்கும். 2025 வருது இல்லை, அதால் கேமிங் காயின்ஸுக்கு நல்ல டிமாண்ட் வரும். எல்லாம் இங்கே இங்கே அமெரிக்காவில் எல்லாமே கிடுக்கிடு நல்லா கேம்ஸ், யூரோப் கண்ட்ரிஸ் அங்கே எல்லாமே கேமிங் காயின்ஸ் நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது சில காயின்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இப்போது கேமிங் காயின்ஸில் ஒரு லிஸ்ட்டு படித்து காட்டுறேன், பாருங்கள். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. கூகுளில் இந்த காயின்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் அப்படின்றாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். 2024 சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. 2025 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இயர்-எண்டு, இந்த பர்டிகுலர் இயர்-எண்டுக்கு வந்தாக்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் நல்லா ஏறும் இந்த காயின்ஸ் எல்லாம் அப்படின்றாங்க. பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு காயின் இம்யூட்டபிள்னா ஐஎம்எக்ஸ்னு, அது $1.89 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது $5 வரைக்கும் போகுன்றாங்க. நல்லா எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஒன்று ஏறுன்றாங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் ஃப்ளாக்கியில் நம்ம நல்ல நியூஸ் பார்த்தோம். ஃப்ளாக்கி ஒன்று ஏறுது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலா காயின் கண்டிப்பாக ஒரு டைமில் $5 போன காயின் கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கங்க. நம்ம இந்தியன் மணியில் கிட்டத்தட்ட ₹3.50 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக ₹7 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ₹10 கிராஸ் பண்ணணும், நல்லா ஏறும். அதுக்கப்புறம் தி சாண்ட் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. இது ஒன்று நல்லா ஏறும், பார்த்துக்கோங்க. அப்புறம் பீம்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஏறும் பீம் காயின். அப்புறம் ஆக்சி இன்ஃபினிட்டின்னு இருக்குது. இது ஒன்று ஏஎக்ஸ்எஸ்
AXS ஆக்சி இன்ஃபினிட்டி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏப் காயின் எப்பொழுதும் சொல்லிகிட்டு இருங்க, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூப்பர் பர்ஸ்ட்னு அந்த காயின் கூட நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் நாட் காயின் ஒன்று கீழே நம்ம ஷிபா ப்ரைஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் ரான் காயின் ஒன்று நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரைம்னு ஒரு காயின், இதெல்லாம் கேமிங் காயின்ஸு. இன்ஜன் காயின் ENJ இன்ஜன் காயின் பார்த்துக்கோங்க. அப்புறம் GMT இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக மேலே ஏறும், பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெகுலராக சொல்லிக்கிற காயின்ஸ் எதீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க, சலானா ஒன்று பார்த்துக்கோங்க, மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க, ஆடா கார்டினோ ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் காயின் கண்டிப்பாக ஏறும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பாலிமேட்டிக் கூட கண்டிப்பாக ஏறும், பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம XRP ரிப்பிள் ஒன்று பார்த்துக்கோங்க. அது நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, கண்டிப்பாக மேலே போகும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பி காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயினில் இன்னைக்கு ட்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 2550 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது காயின் T6 INRல. சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 சீரீஸ் கிட்ட ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது, அது பிரேக் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக மேலே போகணும். ஒரு நல்ல பம்ப் வரணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பம்ப் வரத்துக்கு. அது மேலே போச்சுன்னா நல்லா சர்றன்னு மேலே போகும். அதுவும் கேமிங் காயின், ஷிபா கூட கேமிங் காயின் கண்டிப்பாக மேலே போகும். ஹாலிடே சீசன் வரதால் அது நல்லா மேலே போகும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கெய்னர்ஸில் இருக்கிற காயின்ஸ், இன்னைக்கு ஒன்று நல்லா இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் சீட்டஸ்ன்னு ஒரு காயின், அது நல்லா இருக்குது. அப்புறம் சில் கைன்னு ஒரு காயின், அது கூட நல்லா இருக்குது, கெய்னர்ஸில் இருக்குது. FTM பேந்தம் ஆல்ரெடி சொன்னால் நல்லா ஏறுது, பார்த்துக்கோங்க. அப்புறம் COS இதெல்லாம் நல்லா கெய்னர்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நல்லா ஏறும், பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா காயின் T6 எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது, அதில் INR டிபாசிட் விட்ரால் எல்லாம் நல்லா நடக்குது, அதால் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட நல்லா இருக்குது, ஆனால் ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் பார்த்து பத்திரமா பண்ணிக்கோங்க. லெவரேஜ் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி லெவரேஜ் எடுத்துக்காதீங்க, ரிஸ்க் ஆகிடும், பார்த்துக்கோங்க. பார்த்து பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓவரால் மாத்திரம் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்குது, நல்லா கிடுகிடுன்னு ஏறுது, பார்த்துக்கோங்க. இந்த கேமிங் காயின்ஸ் நான் சொன்ன காயின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, நான் சொன்னேன்னு இல்லை. அப்புறம் SUன்னு ஒரு காயின் இருக்குது, அது கூட நல்லா இருக்குது, அது கூட ஏறிட்டு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.